அந்த ஹாசினின்ற பெண் வந்து அவங்க அப்பா, அம்மா அந்த குழந்தைக்கு வந்து இன்னொரு தம்பி. அவங்கள கூப்பிட்டுட்டு வெளிய போயிருக்காங்க. அப்ப இந்த பாப்பா என்ன பண்ணிருக்கு, தெருவுல விளையாடின்னு இருந்திருக்கு. அப்போ இந்த பையன் வந்து ஏற்கனவே இவன் பான் சைட்ஸ்ல ஆபாச வீடியோக்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய ஒருவனா இருந்திருக்கான். அந்த தஷ்வந்த்ன்ற பையன். இந்த பையன் வந்து அந்த ஆபாச வீடியோ பார்த்துட்ட உடனே வெளிய பார்க்கும்போது யாருமே இல்லாத இடத்துல ஒரு 7 இது குழந்தை விளையாடின்னு இருக்கும்போது, இவனுடைய எண்ணங்கள் ஒரு பாலியல் கண்ணோட்டத்தோட ஆபாசமா அந்த குழந்தைய பார்த்துருக்கான். அத போய் கூட்டின்னு போயிட்டு வீட்டுல வந்து அந்த குழந்தைகிட்ட அத்துமீறி பாலியல் வன்புணர்வு பண்ணதுல குழந்தை இறந்திருக்கு. இது வந்து காவல்துறை தரப்புல சொல்லப்படுது. சொல்லப்பட்டு நிரூபிக்கப்பட்டிருந்து குற்றவாளி அவர்தான் சொல்றாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுக்கும்போது, இந்த பையனும் கூட சேர்ந்து கம்ப்ளைண்ட் குடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்றான். இவனும் கூட சேர்ந்து பேரண்ட்ஸோட தேடுறான். அப்படின்னு பண்ணும்போது, அந்த குழந்தையோட பாடி அதுவரையிலும் வீட்லயே வச்சிருந்திருக்கான். எடுத்துன்னு போய் ஒரு பேக்ல ஜிப்ல போட்டு எடுத்துன்னு போயிட்டு, ஒரு 7 மணி போல போயி சென்னைக்கு அவுட்டர்ல எடுத்துன்னு போய் வச்சுட்டு, அப்புறமா இவன் பெட்ரோல்லாம் வாங்கிட்டு போய் ஊத்தி கொளுத்தியிருக்கான். போலீஸ்க்கு வந்து இவனும் கம்ப்ளைண்ட் குடுத்து ஒரு பெற்றோரோட சேர்ந்து தேடும்போதும் கம்ப்ளைண்ட் குடுக்குறவனாவும் இருந்திருக்கான். இவன் மேல ஒரு டவுட் வந்திருக்கு. அக்கம் பக்கத்தினருக்கும் இவன் மேல சந்தேகம் வந்து, வீட்ல போய் சோதனை பண்ணும்போது அந்த குழந்தையோட ஜட்டிலாம் வீட்ல மறைச்சு வச்சிருந்திருக்கான்.